Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். டுடே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன் ஆகும்போதே மார்க்கெட் வந்து அடிச்சு தான் க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி எண்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லேயே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இன்னைக்கு மார்க்கெட்டில் நிஃப்டி 24,439 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 208 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். பேங்க் நிஃப்டி 49,831 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 746 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். சென்செக்ஸ் 692 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். 78,956 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எஃப்ஐஎஸ் வந்து 2,107 கோடிக்கு விற்றுருக்காங்க மார்க்கெட்டில். டிஎஸ் வந்து 1,239 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ நேற்றைய ட்ரெண்ட் தான் மார்க்கெட்டில் இன்றைக்கும் கண்டினியூஸாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேங்க், ஒன்று ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்னைக்கு மோரோராட்டை அடிச்சிருந்தாங்க. அதுக்கு முக்கிய ரீசன் அந்த எம்எஸ்சிஐ இண்டெக்ஸ் அந்த வெயிட்டேஜ் இன்க்ரீசஸ் ரெண்டு டிரான்ஜியாட்டா அவங்க வெயிட்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிலாம் நியூஸ் வந்து இருந்துச்சு. மோரோராட்டா அந்த டிசப்பாயின்மெண்ட் பேஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு 3.5% மேலே அடிச்சிருந்தாங்க. 1,605 ரூபா அந்த ரேஞ்சில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. என்னோட கன்சிடரேஷன் லெவல் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1,550 1,500 கீழே வந்துச்சுன்னா ஸ்லோவாக கன்சிடர் பண்ணுவேன் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல. நெக்ஸ்ட் இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்தவரைக்கும் அப்டேட். என்னோட கன்சிடரேஷன் லெவல் அட்லீஸ்ட் 1,550 வந்துச்சுன்னா ஸ்லோவாக உள்ள என்ட்ரி கொடுப்பேன். நெக்ஸ்ட் சவுத் இந்தியன் பேங்க், இதுவும் பார்த்தீங்கன்னா படிப்படியாக இறங்கிட்டே தான் வருது. ரீசெண்டாக வர நான் சவுத் இந்தியன் பேங்க்ல ஒரு 100 ஷேர் வாங்கியிருந்தேன். உங்கள்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட் வர காட்டியிருந்தேன். ஸோ மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னா அது இறங்கிட்டு தான் வருது. எனக்கு தெரிஞ்சு அது வந்து மறுபடியும் ஒரு 20 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ மோராட்டு பரவாயில்ல, அந்த ரேஞ்சுக்கு வந்தாலும் நான் கன்சிடர் தான் பண்ணுவேன் சவுத் இந்தியன் பேங்க்ல. இன்னைக்கு வந்து 1.5% அடிச்சிருக்காங்க. 24.55 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. மோரலாட்டு சவுத் இந்தியன் பேங்கும் பார்த்தீங்கன்னா எகெயின் ஒரு 20 ருபீஸ் வந்துச்சுன்னா ஸ்லோவாக கன்சிடரேஷன் பண்ணுவேன் சவுத் இந்தியன் பேங்க்ல. ஏன்னா அந்த பேங்க்ஸ் எல்லாமே லாங் டேமுக்கு ஒரு ஒர்த்துள்ள பேங்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். மோரலாட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க்ல வந்து அப்டேட்டு. எஸ் பேங்க்ல லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் கொடுத்துருந்தேன். ஜப்பானை சேர்ந்த ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பேங்கோட சிஇஓ வந்து எஸ் பேங்கோட 51% ஆஃப் த ஸ்டேக் வந்து வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ எஸ்பிஐ இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா எண்ட் ஆஃப் த மார்ச்சுக்குள்ள வந்து 18,420 கோடி ஒர்த் ஆஃப் ஸ்டேக் வந்து எஸ் பேங்க்ல வச்சிருக்க ஸ்டேக் வந்து விற்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு மோராட்ட அந்த ஸ்டேக் வந்து நேராக அவங்க தான் அக்யூர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஜப்பான் பேங்கோட சிஇஓ, ஜப்பானோட சுமிட்டோமா மிட்சி அப்படிங்கிற ஒரு ஃபினான்ஷியல் குரூப் தான் செகண்ட் பிக்கஸ்ட் பேங்க்னு சொல்றாங்க ஜப்பானோடது. அந்த பேங்கோட சிஇஓ வந்து எஸ்பிஐட்டும் சரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அஃபிஷியல்ஸை மீட் பண்ணி இந்த ஸ்டேக் அக்யூசியேஷன் சம்மந்தமாட்டு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துருந்துச்சு. மோராட்டி இப்போ எஸ்பிஐ இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. நியர்லி 24% ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா 184.2 பில்லியன் ருபீஸ்ன்னு சொல்றாங்க. அதை வந்து எண்ட் ஆஃப் மார்ச்சுக்குள்ள அவங்க வந்து விற்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரலாட்டு இது எஸ் பேங்க் சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது எஸ்பிஐ 24% ஆஃப் ஸ்டேக் எஸ் பேங்க்ல ஹோல்ட் பண்றாங்க. அடுத்து ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 9.74% ஸ்டேக் வந்து ஹோல்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பிரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட் சிஏ பேஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் வெர்வெண்டா ஹோல்டிங்ஸ் வந்து 16.05% வந்து ஹோல்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர் இன்வெஸ்டர்ஸ் வந்து பப்ளிக்ட இருக்கு மிச்சம் உள்ளதெல்லாம். மோரோராட்டி இது எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட். காத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 81% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 322 கோடி பண்ணியிருக்காங்க. டோட்டல் இன்கம் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5,259 கோடியா இருக்கு. நியர்லி 0.54 லேக் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ 5.02 crore சொல்றாங்க. அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஷேர் வந்து ஒரு பிளாக் டீல்ல கை மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மார்க்கெட் கேப்லேஷன் 30,457 கோடி அந்த ரேஞ்சை டச் பண்ணியிருக்கு. இன்னைக்கு ஷேர் பிரைஸ் 4% மேலே ஏறி இருக்கு. இதில் எபிட்டா பார்த்தீங்கன்னா 13% க்ரோத் காமிச்சிருக்கு. பட் ரெவன்யூ இதில் கவனிக்க வேண்டியது குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 6% கீழே விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் 9.58 இருக்கு. சேம் பீரியட் லாஸ்ட் இல்லை 5.29 இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஹோம் கேர் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8% வந்து க்ரோத் காமிச்சிருக்கு. ஹவுஸ் ஹோல்ட் இன்செக்டிசைட் வால்யூம் க்ரோத் வந்து ஸ்டேபிளா இருக்கு. லோ சிங்கிள் டிஜிட் வந்து இம்பாக்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹீட் வேவ்னால ஏர் ஃப்ரெஷ்னர்ஸ் வந்து கண்டினியூலி ஒரு டபுள் டிஜிட் வால்யூம் க்ரோத்தை தான் டெலிவர் பண்ணியிருக்கு. மார்க்கெட் ஷேர் வந்து மேலே போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபேப்ரிக் கேர் வந்து ஒரு ஸ்ட்ராங் டபுள் டிஜிட் வால்யூம் க்ரோத் காமிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பர்சனல் கேர் பார்த்தீங்கன்னா 6% க்ரோத் அனுப்பிச்சிருக்கு. பர்சனல் வாஷ் அந்த செக்மெண்ட் வந்து வால்யூம் க்ரோத் லோ சிங்கிள் டிஜிட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹேர் கலர் வால்யூம் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. மார்க்கெட் ஷேர் வந்து மேலே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்க் அவென்யூ காமசுத்ரா அது வந்து ஹெல்த்தி சேல்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த குவார்ட்டரில் 153 கோடி சேல்ஸ் டெலிவர் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரலாட்டு இது கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். இன்னைக்கு இந்த ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி தான் ஸ்டாக் பிரைஸ் மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசிக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் கொடுத்துருக்காங்க ப்ரோக்கரேஜஸ் எல்லாமே. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து நியூ கேஸ் வெல்ஸ்க்கான ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. 20% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மண்டே. ஸோ முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா 10% இருந்துச்சு. டொமஸ்டிக் கேஸ் ப்ரைஸ் வந்து 10% இருந்துச்சு இந்தியன் க்ரூட் பேஸ்கெட் ப்ரைஸ்.
ஸோ அதை வந்து இப்போ 20% ஏற்றுனதுனால இவங்களுக்கு வந்து இவங்க ஓஎன்ஜிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்காக பார்க்குறாங்க ப்ரோக்கரேஜஸ் எல்லாமே. மோரராட்டு ஸ்டாக் ப்ரைஸ் அவங்க சொல்கிறது இன்னைக்கு 334 ரூபா இருக்குது. இன்னைக்கு மார்க்கெட்டில் ஷேர் ப்ரைஸ் 334 ரூபா இருக்குது. 2.25% மேலே அடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க கொடுக்குற இந்த ஜெஃப்ரீஸ் கொடுக்குற பை ரேட்டிங் படி பார்த்தீங்கன்னா 420 ரூபா வரைக்கும் இந்த ஓஎன்ஜிசி ஷேர் போகும்னு சொல்லியிருக்காங்க. மோரராட்டு ஓஎன்ஜிசி கைவசம் இப்போ 2 ப்ராஜெக்ட் அண்டர்வேல இருக்குது. ஒன்று டாமன் அம்சைட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், அது மட்டும் இல்லாமல் இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் 4 கான்ட்ராக்ட் ஏரியாஸ் டிஎஸ்எஃப் செகண்ட் அப்படின்ட்டு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 13,800 கோடின்னு சொல்லியிருக்காங்க. 13,800 கோடின்னு சொல்லியிருக்காங்க. மோரராட்டு இது பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட். இந்த கவர்மெண்ட் வந்து ப்ரீமியம் இன்க்ரீஸ் பண்ணதுனால ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரீஸ் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சமவர்தனா மதர்சன் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 65.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 994 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ இந்த குவார்டரில் 28,868 கோடியாக இருக்குது. 28.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 44% க்ரோத் ஆயிருக்கு. 2,775 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 9.6% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 100 பேசிஸ் பாயிண்ட் எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கு. மோரராட்டு இதில் கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இவங்களோட கிராஸ் டெப்ட் வந்து 20,114 கோடியாக இருக்குது. அதே முந்தின குவார்டரில் 17,351 கோடியாக இருந்துச்சு. ஓவரால் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 12,546 கோடியாக இருந்து ஓவரால் ஏரானட் பேஸ்லையும் டெப்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்லையும் கிராஸ் டெப்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் டெப்ட் பார்த்தீங்கன்னா 13,370 கோடியாக இருக்குது. முந்தின குவார்டரில் 10,372 கோடியாக இருந்துச்சு. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 8,311 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் டெப்ட் வந்து 1,750 கோடி இன்வெஸ்ட்மெண்ட், இது 1,750 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த குவார்டரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸ்பென்ஷன், ஒர்க்கிங் கேபிட்டல், ரெட்சி கிரைசிஸ், இந்த காரணங்கள்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. மோரராட்டு சமவர்தனா மதர்சன் அந்த ஷேர் பிரைஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2% அடிச்சிருந்தாங்க மார்க்கெட்டில். பட் இந்த ஸ்டாக் இந்த வருஷத்தில் மட்டுமே 70% ரிட்டர்ன் கொடுக்குது சமவர்தனா மதர்சன். பட் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். மோரராட்டு சமவர்தனா மதர்சன் பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்டேட், ரிசல்ட்ஸ் அப்டேட் லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் சில அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அனன்யா பிர்லாவையும் ஆரியமான் விக்ரமம் பிர்லாவையும் பார்த்தீங்கன்னா டேரக்டராட்டு அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு போர்டு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸுக்கு. 2023 இவங்க போர்டில் ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ், ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல், இந்த போர்டில் இவங்க இருக்கிறாங்க. ஸோ ஆதித்யா பிர்லா மேனேஜ்மெண்ட் கார்பரேஷன் அந்த போர்ட்லேயும் டேரக்டராட்டு இவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க மோரராட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இதில் வந்திருக்காங்க, ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸோட போர்டில் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போர்டில் வந்து அஞ்சனி குமார் அகர்வால், சுகன்யா கிரிபாலு இவங்கள வந்து இண்டிபெண்டன்ட் டேரக்டர்ஸ் ஆகட்டும், பாரத் கோயன்கா வந்து சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் ஆகட்டும். ஆக்சுவலாக கோயன்கா வந்து முன்னாடி மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவில் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்டேட், ரிசல்ட்ஸ் அப்டேட் வந்து நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் எல்ஐசி பார்த்தீங்கன்னா வோல்டாஸில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. அதாவது மார்ச் குவார்டர் இந்த ஜூன் குவார்டரில் பார்க்கும்போது ஸ்டேக் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. மார்ச் குவார்டரில் 7.21% ஆஃப் ஸ்டேக் இப்போ 5.97% கம்மி பண்ணியிருக்காங்க வோல்டாஸில். இது டாடா குரூப் கம்பெனி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா குரூப் கம்பெனி வந்து அவங்களோட ஒன் ஆஃப் த நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெடாக இருக்கிறத ஆர்ட்ஸ் அண்ட் லிமிடெடாட்டு மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மண்டே நடந்த போர்ட் மீட்டிங்கில் இதுக்கு பேசியிருக்காங்க இது சம்மந்தமாட்டு. இது வந்து டாடா ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட், அவங்க தான் பார்த்தீங்கன்னா இதில் ஹோல்டிங்ஸ் வச்சுருக்காங்க, மெஜாரிட்டி ஆஃப் த ஹோல்டிங்ஸு. நியர்லி அக்டோபர் 31 இது ஃபைனலைஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. 20 கோடியிலேருந்து 25 கோடி வரைக்கும் அதோட ஃபைனலைசேஷன் நடக்கும்னு சொல்கிறாங்க. மோரராட்டு இதில் டாடா ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 75% ஆஃப் த ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்காங்க. அவங்க தான் ப்ரொமோட்டராட்டம் இருக்கிறாங்க. மோரராட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட, அதாவது இது ஒரு டாடா குரூப் கம்பெனி தான், அந்த கம்பெனியோட நேமை வந்து மாற்றுறாங்க. மோரராட்டு இது டாடா குரூப்பில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஐஆர்சிடிசி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 32.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 308 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 11.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,120 கோடியாக இருக்குது. எபிட்டா பார்த்தீங்கன்னா 9.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 375 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 33.5% வந்து கீழே விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 34.2% இருக்குது. இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓவராலாட்டு மார்க்கெட்டே நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. ஸோ அந்த பேசிஸில் மார்க்கெட் இன்னைக்கு இந்த ஷேரும் நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. இது வந்து ஐஆர்சிடிசி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைக்கா, இது வந்து உங்களுக்கே தெரியும், எஃப்எஸ்என் இ-காமர்ஸ் வெஞ்சர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பியூட்டி அண்ட் பர்சனல் கார், அந்த கம்பெனி தான் அந்த நைக்கா. ஸோ 13.6 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 152% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 5.4 கோடி பண்ணியிருக்காங்க. ஓவராலாட்டு ஏரானட் பேஸில் 152%, முந்தின குவார்டரில் 9 கோடி பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ராஃபிட் ஏரானட் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 1,746 கோடி பண்ணியிருக்காங்க, 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
சீக்வன்ஷியல் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா முந்தின குவார்டர்ல 1668 கோடி பண்ணியிருக்காங்க. இந்த குவார்டர்ல பிசிக்கல் அண்ட் ரீட்டைல் பிசினஸ் கொஞ்சம் ஸ்லோவராக தான் சொல்றாங்க. அதுக்கு எலெக்ஷன் பிளஸ் வந்து இந்த ஹீட் வேவ் எல்லாமே காரணமாட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டாட் அண்ட் கீ அப்படிங்கிற ஒரு காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனியில் இங்கே ஒரு ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. கரண்ட்லி இப்போ 51% ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாங்க. ரிமைனிங் வந்து இன்னொரு 39% ஸ்டேக்கையும் அக்யூர் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாட்டு 90% ஷேர் ஹோல்டிங்க September 30, 2024 அதில் வந்து அட்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது மூலமாட்டு 265 கோடி பார்த்தீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிராண்ட் வந்து 198 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியல் இயர் 28ல். ஸோ இது வந்து டாட் அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மோராட்டு இது நைக்கா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஹீரோ மோட்டார் கார்ப் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 36% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1123 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. எரானர் பேஸில் 36% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரூரல் மார்க்கெட்டில் நல்ல ஒரு சேல்ஸ் ரிகவரின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாட்டு 125 சிசி செக்மெண்ட் பைக்கில் குறிப்பாட்டு எக்ஸ்ட்ரீம் 125R அந்த மாதிரிப்பட்ட பைக் எல்லாமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 10,375 கோடியாக இருக்குது. 16% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கன்சாலிடேட் டேர்ம்ஸில் ரெவன்யூ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து 10,211 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1032 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 14.4% இருக்குது. ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கார்ப் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு 125cc செக்மெண்ட்ல நல்ல ஒரு க்ரோத் இருக்கு. நியூ மாடல் எக்ஸ்ட்ரீம் 125cc நல்ல ஒரு க்ரோத் காமிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டிலக்ஸ் மாடலாக இருக்கிற 100 and 110cc செக்மெண்ட் 70% வந்து அவங்களோட பிராண்டாக இருக்குது. இந்த ஸ்ப்ளெண்டரு, பேஷனு, ஹெச்எஃப் டிலக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேல்ஸ் ஆகும். ஏன்னா மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் வந்து இந்த பைக்கை நல்லாவே வாங்குவாங்க, உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் 2 குவார்ட்டர்ஸில் வந்து நியூ மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்க அந்த ஸ்கூட்டர்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஸ்கூட்டர் போர்ட்ஃபோலியோவில் இவி பிராண்டும் பெருசாட்டி எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இது பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கார்ப் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் மணப்புரம் ஃபினான்ஸ் ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 12% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 555 கோடி பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து இயர் பேஸில் பார்த்தீங்கன்னா 12% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே இது குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் கொஞ்சம் கீழே விழுந்திருக்கு, ஃப்ளாட்டாக கீழே விழுந்திருக்கு. ஏன்னா 561 கோடி முந்தின குவார்டரில் பண்ணியிருந்தாங்க. குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்கு. ₹1 டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ ₹2 வச்சு ஆகஸ்ட் 26 ரெக்கார்ட் டேட்டாட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவங்க செக்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஃப்ரம் கோல்டு லோனு அதர் பிஸ்னஸ் வந்து 23.5% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1737 கோடியாக இருக்குது. மைக்ரோ ஃபினான்ஸ் அந்த செக்மெண்ட் 18% ரெவன்யூ க்ரோத் காமிச்சிருக்கு. 775 கோடியாக இருக்குது. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 21.2% க்ரோத் காமிச்சிருக்கு. 44,900 கோடியாக இருக்குது. ஃபினான்ஸ் காஸ்ட் வந்து 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 28% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொவிஷன் ஃபார் பேட் லோன் வந்து 80% ஆட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 229 கோடியாக இருக்குது. மோராட் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது முத்தூட் ஃபினான்ஸோட ப்ராஃபிட் 11% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. இவங்களோட ப்ராஃபிட் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் டவுன் ட்ரெண்ட் தான். ஆனால் இதில் நம்ம மணப்புரம் ஃபினான்ஸ் ஷேர் ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல ஒரு லாபத்தில் தான் இருக்கும். எகைன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மணப்புரம் ஃபினான்ஸில் வந்துச்சுன்னா எகைன் ஒரு என்ட்ரி கொடுக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைட்டனில் வந்து அப்டேட். டைட்டனில் மன்சூர் கான் அப்படிங்கிறவர் வந்து 13 இயர்ஸ் ஜேர்னியை வந்து முடிச்சிருக்காரு. டிஜிஎம் அப்படிங்கிற பொசிஷனில் மார்ச் 2012 அவர் ஜாயின் பண்ணுறாரு. டைட்டனில் லீடர்ஷிப் ரோலில் இருக்கிறாரு. ஸோ அந்த ரோலில் வந்து டிஜிஎம் அப்படிங்கிற ரோலில் 13 வருஷம் டைட்டனில் இருக்கிறாரு. ஸோ அந்த ட்ரீம் ஜேர்னி இப்போ வந்து டைட்டனில் அவர் முடிச்சுட்டு வெளியே போகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. மோராட்டு பார்த்தீங்கன்னா 13 இயர் ஜேர்னியை முடிச்சுட்டு வெளியே போகிறாரு. இது வந்து டைட்டன்லேருந்து மன்சூர் கான் வெளியே போகிறாருன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வேதாந்தாவில் வந்து அப்டேட்டு. வேதாந்தா வந்து 11 crore ஷேரை வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்கில் ஆஃபர் ஃபார் சேலில் விற்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 11 crore ஷேர்னா 2.60% ஆஃப் த ஈக்விட்டின்னு சொல்கிறாங்க. 60% ஆஃப் த ஈக்விட்டி. மோராட்டி இது வந்து வேதாந்தாவோட ஹிந்துஸ்தான் ஜிங்கில் வந்து அப்டேட்டு. எல்என்டி டெக்னாலஜி சர்வீஸ் வந்து ஒரு மல்டியர் ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட் வந்து ஷெல் அப்படிங்கிற கம்பெனியோட சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் அது பேஸ்டு சம்பந்தமான அப்டேட்டில் மோராட் இது பார்த்தீங்கன்னா எல்என்டி டெக்னாலஜி சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. எல்என்டி செமிகண்டக்டர் டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ அவங்களோட ஃபஸ்ட்டு கிளைண்ட் கூட செப்டம்பர் 2 சைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேல்யூ ஆஃப் த கான்ட்ராக்ட் $150 million per yearன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 6 ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் கூட எண்ட் ஆஃப் செப்டம்பரில் சைன் பண்ணுறாங்க. ஸோ அதில் 3 வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ், 3 வந்து இந்தியன் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வித்தின் 2 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா அதாவது மேபி செப்டம்பர் 2 வந்து இந்த டீல் வந்து சைன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராட் பார்த்தீங்கன்னா எல்என்டி டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. செமிகண்டக்டர் பிஸ்னஸ்னால் அந்த சிப் டிசைன் அது மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு மோராட் ஆல்ரெடி டாடா குரூப் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இப்போ இவங்களும் இருக்கிறாங்க. அசாமில் டாடா குரூப் ரீசெண்டாக பூமி பூஜம்லாம் பண்ணாங்க. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா பேக்டு கம்பெனி தான்
ஒரு டெக்னாலஜி பேஸ்டு ஹெல்த் சொல்யூஷன் ப்ரொவைடர் கம்பெனி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்டரஸ் நாலேஜ் சொல்யூஷன் தான் கம்பெனியோட நேமு. டிராஃப்ட் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து செபிட்ட சப்மிட் பண்ணியிருக்காங்க ஐபிஓ சம்மந்தமாட்டுன்னு சொல்லி. ஸோ ஆஃபர் ஃபார் சேலில் 2.82 crore ஷேர் வந்து ஃபேஸ் வேல்யூ 1 வச்சு செல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோர் அடுத்து பார்த்தீங்கன்னா ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவோட கம்பெனி வந்து ஐபிஓக்கு வேண்டி டிராஃப்ட் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸை செபிட்ட சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.